ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிஸ்டம் கால்ஸ் அதில் ஃபார்க், வெயிட் அண்டு எக்ஸிட் இந்த ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்க் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார்க்குங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணால் அதோட சைல்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேரண்ட் ப்ராசஸ் ரன் ஆகும். அதாவது சைல்ட் ப்ராசஸ் வந்து சைல்ட் ப்ராசஸோட ப்ராசஸ் ஐடியை வந்து எப்போ 0 ஆகுதோ அப்போ தான் வந்து பேரண்ட் ப்ராசஸோட ப்ராசஸ் ஐடி வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நானோ ஸ்பேஸ் கால் டாட்ஸ் அப்படிங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஓகே, ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இன்ட்டு ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து PID_T. இப்போது இந்த லைன் வந்து PID_T அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் மாதிரி. இது வந்து ப்ராசஸ் ஐடியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான டேட்டா டைப். அதில் வந்து நான் PID அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். PID = ஃபார்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். if PID = 0 அப்படின்னா printf I am child /n. Okay. exit 0. இந்த இடத்துல exit 0 கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த if பிளாக் முடிஞ்சோடனே தானாக வந்து ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிரும். அதோட டிஃபால்ட் வேல்யூ 0ஆகவே கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் எல்ஸ். இதில் வந்து வெயிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் அட்ரஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் I am parent. நெக்ஸ்ட் வந்து printf child return. இன்டீஜரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா வந்து அந்த ஸ்டேட்டஸ்ங்கிற வேரியபிள் வந்து இன்டீஜர் தான்.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்ட் மெயின், இன்ட் ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. PID_T, அதாவது இந்த டேட்டா டைப்பில் நம்ம வந்து PIDங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து PID அப்படிங்கிற வேரியபிளில் ஃபார்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா 0 அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும், ப்ளஸ் வந்து ஒரு PID, அதாவது ஒரு ப்ராசஸ் ஐடி வந்து எடுத்துக்கும். இப்போ 0 ஒரு ப்ராசஸ் ஐடி, அந்த ஐடி வந்து எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், அது இன்டீஜர் நம்பராக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 இதை எடுத்துக்குமா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ வந்து 0வாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா ஐ ஆம் சைல்டு அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் 0 அப்படின்னு கொடுத்து வெளியே போயிடும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். இது வந்து இதை அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணும். சப்போஸ் வந்து இந்த PIDயோட வேல்யூ 0 இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு PIDயோட வேல்யூ வந்து 0 ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்ரஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வெயிட் அட்ரஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அதாவது PIயோட வேல்யூ 0 ஆகிட்டு ஐ ஆம் சைல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பிரிண்ட் ஐ ஆம் பேரண்ட் அப்படிங்கிற லைன் பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது டேரெக்டாக நம்ம எக்ஸிட் 0 அப்படின்ட்டு எக்ஸிட் ஆகும்போது அந்த 0 வந்து இங்கே வந்து அட்ரஸ் ஆஃப் ஸ்டேட்டஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டோர் ஆகிறதுனால அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். பிரிண்ட் சைல்டு ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதான் சொன்னேன்ல 0 வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதனால் வந்து ஸ்டேட்டஸோட வேல்யூ 0 ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் Z ஃபைன் கொடுத்து என்டர் கொடுப்போம். cc call.c என்டர் கொடுப்போம். இது ஒரு மிஸ்டேக் இருக்கு, கோலன் மிஸ் ஆயிடுச்சு. செமிகோலன் வைக்கல. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நோ ப்ராப்ளம், எந்த எரரும் இல்லை. இது வந்து நார்மலான வார்னிங்ஸ் தான். வார்னிங்ஸுங்கிறது வேறு, எரருங்கிறது வேறு. சிசி ஸ்பேஸ் எல்எஸ்ன்னு கொடுத்து // a.out அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஐ ஆம் சைல்டு, ஐ ஆம் பேரண்ட், சைல்டு ரிட்டர்ன்டு 0 அப்படிங்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.